பின்னாடி வாங்க சார், பின்னாடி வாங்க சார். வீடியோ கொஞ்சம் பின்னாடி வந்துருங்க. ஏய் நேசப்பா பாம்பே லென்ஸ் மாதிரி ஒரு கேமரா வாங்க. அப்புறம் பின்னாடி வந்துட்டா பின்னாடி வந்து எல்லாரும் கொஞ்சம் போகணும் எல்லாரும். அதுக்கு நீங்க உங்களுக்கு அனுப்புறீங்களா சார்? logistics company. Okay. And these are all the items contained in the. Who the person booked? அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது வந்து சுமார் 94.89 கிலோகிராம் உள்ள தங்க நகைகள், மதிப்பு வந்து 5,63,00,000 ரூபாய்க்கான மதிப்புள்ள தங்க நகைகள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடமாற்றம் செய்கிறதுக்காக கொண்டு போகிறதுக்கான ஆவணங்களை சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் 10 லட்சத்துக்கு மேலே இருக்கிறதுனால அதை வந்து பரிசோதனைக்காகவும் பரிசீலனைக்காகவும் தற்போது நம்மளுடைய அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்தினுடைய பார்வையில் இருக்குது. போலீஸ் நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தினுடையது. இதன் மூலம் நம்மளுடைய மேல்முறையீட்டு குழு இருக்காங்க. இதில் வந்து PDDRDA, ட்ரெஷரி ஆஃபீஸர் அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், இந்த குழு வந்து எந்த ஒரு மேல்முறையீட்டையும் அவங்க விசாரிப்பாங்க. ஒருவேளை இந்த பரிசோதனையின் போது அந்த ஆவணங்களை காண்பிக்க தவறினால் அந்த ஆவணங்களை வாய்ப்பளித்து அவங்க முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணலாம். அவங்க பரிசீலனை பண்ணி பார்த்துட்டு இது இந்த பணமும் இந்த ஆவணமும் உண்மைத்தன்மை உடையதுன்னா உடனே விடுவித்து ஒரு உத்தரவு போட்டுருவாங்க. ஒருவேளை அவங்க கொடுத்த ஆவணமும் கையில் வச்சுருக்கிற பணமும் ஒத்து வரலைன்னாக்க உரிய நடவடிக்கை, பறிமுதல் நடவடிக்கை மேற்கொள்வாங்க. அதன் அடிப்படையில் இன்றைக்கி இந்த மதிப்பு வந்து 5,63,00,000 ரூபாய் மதிப்புள்ள 98.89 கிலோகிராம் எடையுள்ள தங்க நகைகள் கூரியர் மூலமாக எடுத்துகிட்டு போயிருந்தா கூட அந்த டாக்குமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. வருமான வரித்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க மற்றும் அந்த குழு ஆகியன அந்த ஆவணங்களை பரிசீலனை பண்ணி பார்த்துட்டு அதன் உண்மைத்தன்மையின் அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்வாங்க. மன்ற தொகுதிக்கு உட்பட்டதில் தொடர் பரிசோதனையில் இதுவரைக்கும் நம்ம 10,05,542 ரூபா ப்ரிலிமினரி செக்கிங் போது பிடிபட்டது. இதற்கு பிறகு அந்த நபர்கள் தாங்கள் கொண்டு வந்த ஆவணங்களின் அடிப்படையில் 3,08,32 ரூபாய் திரும்ப அந்த மனுதாரர்களுக்கு திரும்ப வழங்கப்பட்டுள்ளது. அவங்க கொடுத்துருக்கிற ஆவணம் பரிசீலனை செய்ததன் அடிப்படையில் இது வந்து தன்னுடைய சொந்த வியாபார நோக்குக்காகவும் தன்னுடைய பயன்பாட்டுக்காகவும் உள்ளது என்பதை உறுதி செஞ்சுட்டு வேட்பாளர்களுக்கோ தேர்தலுக்காகவோ எந்தவித பணமும் பட்டுவாடா இல்லை என்பதை உறுதி செய்து 3,08,32 ரூபா விடுவிக்கப்பட்டிருக்கு. மொத்தம் 7 பறிமுதல்கள் நடந்திருக்கு. இந்த 7 பறிமுதல்களில் 3 லட்சம் ரூபா வந்து அவுட் ஆஃப் 10 lakh 3 லட்சம் ரூபா திரும்ப வழங்கப்பட்டிருக்கு.